என்ன நம்பரு? எல்லாம் ஒரே வீடு மாதிரி இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? நீலியா யாரையா நீ? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நாய் லேட்ட வந்துடுறதா? டே அறிவு கட்ட முண்டம், துறக்காத வீட்டுல நாய் நுழையுமாடா? நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்கு. போர்டை காணோம், நாய்க்கு பதிலா நீ நிக்கிற. அப்ப நான் நாயா? அப்போ நீ நாய் தான், இப்போ நீ நாய் தான். ஆனா நாட்டு நாயா அல்சஸ் நாடு முடிவு பண்ணணும். கண்ணாடி போட்ட மாதிரி இருக்க, நீ என்ன கிண்டல் பண்றியா? டேய் திருஷ்டி பூசணிக்கா மாதிரி கண்ணும் மூக்கும் எழுதி வச்சிருக்கு. உன்னை மேல கட்டி தொங்க விட வேணும், கீழே விட்டுருக்காங்க. நீ என்ன கிண்டல் பண்றியா? என்ன யார் நினைச்ச? இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் செக்யூரிட்டி. டேய் பன்னிக்குட்டி, செக்யூரிட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரசிடென்ட்டுக்கும் பிரதமருக்கும் பாதுகாப்பா போறவங்களுக்கு பேர் தான் செக்யூரிட்டி. நீ பாக்குற உத்தியோகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மரியாதையா சொன்னா குர்க்கா, மரியாதை இல்லாம சொன்னா வாட்ச்மேன். நல்லா படிச்சவங்க செக்யூரிட்டி தான் கூப்பிடுவாங்க. ஏய் என்ன மேன் பேசுற? 18 பாஷை தெரிஞ்சவன், பன்மொழி புலவன், சிசுபாலன். சிசுபாலன் குழந்தை. மிஸ்டர் செக்யூரிட்டி, வேர் இஸ் தி பாபு ஹவுஸ்? நைனா பிட்டா கடவுந்திரா. ஓ குழந்தை தேடி வந்திருக்கியா? அதே சேட்டன் மனசுலாயி நம்பர் A5 அங்க போய் பாபு ஆயி. ஓ அப்போ குழந்தை இங்கே தான் இருக்கு. அப்புறம் இந்த சோத்தை தூக்கி எறிகிறது, மூக்குல விரல விடுறது, காதை புடிச்சு நக்கி வைக்கிறது, கண்ணை கிள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி கலாட்டெல்லாம் பண்ணவே பண்ணாது. இத பத்தி நான் நிறைய புக்ஸ் எழுதிருக்கேன், படிச்சிருக்கணுமே. இல்ல டிமாண்ட் கிடைச்சிருக்காது. ஆல்ரைட், உங்க குழந்தையை நான் பார்க்கணும். ப்ளீஸ் வாயா. டேய் குழந்தை ரூமுக்கு போறான்டா. இந்த இருக்கு, இதுதான் குழந்தை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்ணால பார்த்தான். பிடிவாதமான குழந்தையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. குழந்தை அழுகுமா? முடிச்சுக்கிட்டா அழுகும். முழிக்கலன்னா தூங்கும். கரெக்டா சொன்னேன். அன்பா பழகுனா எந்த குழந்தையும் அடக்கலாம். இதத்தான் என் புக்ல நான் முக்கியமா எழுதியிருக்கிறேன். அது சரி, குழந்தையோட பேரு? ஆயம்மா. குழந்தையோட பாட்டி பேரை கேட்கல, நான் குழந்தை பேரை கேட்கிறேன். அதாங்க குழந்தை பேரு. என்னையா புரியாத்தனமா சொல்லிட்டே இருக்கீங்க? என்ன அது? கொஞ்சம் மெதுவா பேசுங்க, குழந்தை முடிச்சுக்க போகுது. குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு தான் சொன்னேன், சிந்தனையில் இருக்கு நான் சொன்னேன். இந்த பார், இந்த மாதிரி குறுக்க பேசி பார்க்கேன் பண்ணா எனக்கு பிடிக்காது. தூங்குற குழந்தைய முடிக்க வைக்கும் தெரியும், முடிச்சிட்டு இருக்கிற குழந்தைய தூங்க வைக்கும் தெரியும். ஆல்ரைட், எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு. நீங்க எல்லாம் போலாம். பசி குடலை புடுங்குது, போய் டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க.